காலை அதிகாலை பொழுது எனக்கு ஒரு அசரீரி வாக்கு கிடைத்தது. அந்த நீ கோயில் கட்டணும்னு எனக்கு கேட்டியடா, கோயில் கட்டிக்கடா. இல்லை, நேற்று தானே நம்ம போய் ஐயாட்ட நன்றி சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கே அவர் இங்கே வந்து கேட்குறாருன்னா இது அவருக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துக்கு நான் கோயில் கட்ட போகிறேன்ற எண்ணம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஐயா 3 தடவை அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஐயாவுடைய பாதம் பட்ட இடம். இறைத்தல் கொண்டுமை என்பர்களே வணக்கம். என் நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மலைத்தொடரில் கருமலை குன்று அப்படின்னு ஒரு இயற்கை வளம் சார்ந்த அந்த இடத்துல இருக்குங்க. அங்கே வந்து கணக்குப்பட்டி ஐயாவுக்கு திருக்கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய திரு நாகமுத்து சுவாமிகள் அவங்க வந்து நிறைய தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேட்டியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இந்த நமது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மக்கள் சித்தர் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு மக்கள் தொண்டாற்றி சிறப்பான உலக புகழ் பெற்ற ஒரு மகா சித்தராக ராஜ சித்தராக இருந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பல லட்சம் மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி அவர்களுடைய எல்லா ஆன்மீக உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மகான் நமது கணக்கன்பட்டி சித்தரையா அவருடைய பாதங்களை நானும் பணிந்து அவருடைய ஒரு தொண்டனாக இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நான் ஐயா அவர்களுக்கு ஒரு மாதம் என்னால் முடிந்த அளவு அந்த இடத்திற்கு சென்று கணக்கன்பட்டி சென்று அவருடைய ஆசைகளை பெற்று வருவேன். அதுபோது நான் அவரிடம் கோரிக்கையை வைத்தேன். ஐயா, உங்களுக்காக நான் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஐயா, அதற்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கேட்டேன். அவர் மிக பார்க்கலாம், இப்பொழுது வேண்டாம் என்று மிக சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த கோரிக்கையை நான் மறுபடியும் ஐயா இருக்கும் பொழுது நான் அந்த கோரிக்கையை கேட்கவே இல்லை. அதன் பின்பு ஐயா சில காலங்கள் வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் சிறப்பான ஆசீர்வாதங்களை வழங்கி சென்று சிவஜமாதி அடைந்த பொழுது பிறகு நான் இல்லத்திலேயே ஐயாவுடைய திருவுருவப்படத்தை வைத்து தியானம் செய்து கொண்டு அவரை வணங்கி பூஜித்து வந்தேன். அந்த வகையில் ஒரு நாள் சென்று பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிகாலை பொழுது எனக்கு ஒரு அசரீரி வாக்கு கிடைத்தது. அந்த நீ கோயில் கட்டணும்னு எனக்கு கேட்டியடா, கோயில் கட்டிக்கடா அப்படின்னு ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னே புரியல. அந்த அளவுக்கு உடல் பிரகாங்கிதம் அடைந்து ரொம்ப உச்ச நிலையில் இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து பிறகு ஐயாவுடைய அனுமதிக்காக மறுபடியும் கணக்கம்பட்டி போய் நன்றி தெரிவித்து விட்டு ஐயா கோயில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு மறுபடியும் அதற்கான பணிகளை செய்ய ஆரம்பித்தேன். ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தால் ஐயாவுடைய பக்தர்களுடைய உதவியோடு ஒரு ஐயா அவர்களே முன்னின்று அந்த இப்போ நான் கோயில் கட்டி கொண்டு வைத்துள்ள இடத்தில், அதாவது கோயில் எங்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அருகாமையிலேயே நான் வந்து நாமக்கல் மாவட்டம் மலைவப்பங்குட்டை கிராமத்தில் ஒரு விவசாய நிலம் வாங்கி அங்கு பயிர் செய்து வாழ்ந்திருந்தேன். அதற்கு அருகாமையிலேயே எனக்கு ஒரு 3 ஏக்கரா நிலத்தை வாங்கி கொடுத்தார்கள். எப்படி என்று கேட்டால் அதுவே ஒரு பெரிய அதிசயம். ஐயா அவர்களுடைய நன்றி தெரிவித்து விட்டு ஐயாவுடைய இடத்துலேருந்து நான் இங்கே என்னுடைய இடத்துக்கு வந்த உடனேயே மறுநாளே இந்த இப்போ கோயில் கட்டியிருக்க இடத்தினுடைய சொந்தக்காரர் வீட்டிற்கு வந்தார். ஐயா அப்படி
நான் நீங்கள் கோயில் கட்ட போகிறதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து உங்கள் இடம் ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இல்லை, நேற்று தானே நம்ம போய் ஐயாட்ட நன்றி சொல்லிட்டு வந்தோம், இன்றைக்கே அவர் இங்கே வந்து கேட்குறாருன்னா இது அவருக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துக்கு நான் கோயில் கட்ட போகிறேன்ற எண்ணம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட்டது. சரி, ஐயா எப்படியோ ஒரு ஆசீர்வாதமும் பண்ணி ஒரு வந்து வந்து கேட்குறாரு, பார்க்கலாம் அப்படின்னா, அந்த உங்கள் பேர் என்னங்கன்னா, என் பேர் பழனிசாமி அப்படின்னாரு. ஓ, ஐயா பழனிசாமியே வந்து எனக்கு இடம் இருக்கு வந்து வாங்கிக்கிறான்னு கேட்குறாரு. அப்போ எடுத்து ஐயா சூஸ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நமக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, சரிங்க அப்படின்ட்டு அந்த நபர்கிட்ட போய் நான் இப்போ ஆஃபீஸுக்கு புறப்பட்டுருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சாயந்தரமாக அலுவலகத்தை விட்டு வந்த பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன். அது மாதிரி அவரும் வந்தார். இடத்த போய் பார்த்தோம். இடம் ரொம்ப பிடித்தமான இடமா இருந்தது. இப்போது அதுவும் அந்த இடம் வந்து எப்படி இயற்கையான சூழ்நிலையில் அமைந்திருக்குன்றத இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த அது கொல்லிமலையினுடைய தொடர்ச்சியில் மலைவேப்பங்குட்டை கிராமத்தை ஒட்டினாப்பில் ஒரு குன்று, அதுக்கு பேர் கருமலை குன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த குன்றின் அடிவாரத்தில் அந்த இடம் ரொம்ப அற்புதமான இடங்க. இடத்தினுடைய வடப்பக்கம் பெருமாள் கோயில் இருக்குது. தென்பகுதியில் வந்து சிவன் கோயில், முருகன் கோயில் எல்லாமே இருக்கு. இந்த இந்த இயற்கையான சூழலில் மலையினுடைய அடிவாரத்தில் இந்த இடம் அமைஞ்சது ரொம்ப பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லி மனசில் சந்தோஷப்பட்டுட்டு உடனே அந்த இடத்த நாங்கள் வாங்கினோம். வாங்கி அந்த இடத்துல ஐயா வாங்கி கொடுத்த இடத்துல ஒரு சிறு பூஜையை போட்டுட்டு நாங்கள் நண்பர்களும் ஐயாவுடைய பக்தர்களும் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டியிருக்கோம். ஐயா அந்த கோயில் வந்து ஐயாவுடைய வந்து அந்த கோயிலில் வந்து ஐயா 3 தடவை அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஐயாவுடைய பாதம் பட்ட இடம் மட்டுமல்ல, அவரே இங்கே வந்து நீர் ஆதாரங்களுக்காக போய் சொன்னேன், ஐயா கோயில் கட்டுறதுக்கு தண்ணி வசதி இல்லையா, அதுக்காக நீங்கள் வசதி உங்கள் வீட்டில் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஐயா அவர்களே நேரில் வந்து அங்கே கணக்கம்பட்டியிலேருந்து காரோட வந்து நம்ம இடத்துல பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு போட்டுக்க சொல்லி போடு, ஒரு வேப்ப மரம் இருக்கும் அதுக்கு அருகாமையில் போடுன்றது மாதிரி சொல்லி நான் அந்த இடத்துல போட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் தான் போட்டேன். 600 அடியில் நல்ல குடிநீருக்கு உகந்த இனிமையான ஊற்று நீர் எங்களுக்கு கிடச்சிது. வற்றாத ஊற்று நீர் 3 கால்கள், அதாவது அந்த பெருமாள் கோயில்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெருமாள் கோயில் அதுலேருந்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு ஊற்றும், சனி திசையிலிருந்து ஒரு ஊற்றும், கருமலையினுடைய உச்சியிலிருந்து ஒரு இலக்கமும் 3 ஊத்துக்கால்கள் வந்து சேருகின்ற இடத்துல அந்த ஊற்று அமைஞ்சு வற்றாத ஒரு ஊற்றாக எங்களுக்கு ஐயா அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து தான் இப்போ எங்கள் கோயிலுக்கு எனக்கு தீர்த்தங்கள்லாம் எடுத்து அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். வர்ற பக்தர்களும் அவர்களும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சிறப்பான இடத்துல ஐயா வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார். அது அப்படி அந்த சிறப்பான இடத்துல நீங்களும் பார்க்கணுங்க. ஐயா வந்து வந்துட்டு போன இடத்துல நீங்களும் வந்து பார்த்து அந்த இடத்துல அவருடைய கால்வெறி பெற்ற இடத்துல நீங்கள் வந்து ஐயாவை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளி மாவட்டங்களில் எல்லாம் இருந்து கூட ஐயாவினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக பக்தர் வழிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் மாறுங்கள். அப்படி வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு அன்னதான கூடம் என்ற பெயரில் பெரிய அளவில் அமைத்து தங்குவதற்கு வசதி செய்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். பக்தர்கள் தங்குவதற்காக குளிப்பதற்கும் ரெஸ்ட் ரூம் குளியல் போன்ற வசதிகளும் இந்த இடத்தில் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் அருகாமையிலேயே உணவகங்கள் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்னதானமும் நாங்கள் எந்த அளவு முடிந்தவரை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே வாருங்கள், ஐயாவுடைய திருவிழலை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து இங்கு ஐயாவுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இடத்தை பார்வையிட்டு அவருடைய நல்ல ஆட்சிகளையும் அருளையும் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடமானது நாம் ராசிபுரத்திலிருந்தும் 15 கிலோமீட்டரிலும்
நாமக்கல்லிலிருந்து அதே மாதிரி 15 கிலோமீட்டரிலும் கொல்லிமலை அடிவாரத்தில் கருமலை குன்றினுடைய அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது இயற்கையான சூழல்கள் அமைந்துள்ளது. அதோடு வருகின்றவர்கள் தங்குவதற்கு நாங்கள் வசதிகள்லாம் செய்து கொடுக்கிறோம். அதை தியானம் செய்வதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் இது மிகவும் பொருத்தமான அருமையான இடம். இது போன்ற இடத்தில் ஐயா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்களும் வந்து அவருடைய ஆசைகளை பெற்றுங்கள், அருளை பெறுங்கள். உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வென்றெடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.